இன்னொரு விஷயம் யாரும் சொல்லல, நான் அதை படித்தேன். நெத்தனியாவுடைய ஒய்ஃப் சாரா நெத்தனியா, காட் ஸ்ட்ரென்தன் டு, ஆண்டவர் எங்களை பலப்படுத்தட்டும். அப்படி என்றால் என்ன? ஏதோ ஒரு பெரிய இடம். இப்போ நம்ம இஸ்ரேல் வந்து களத்தில் இல்லை. களத்தில் இல்லாததுக்கு காரணம் அங்கே இன்னும் அங்கே அந்த தலைமை அது வந்து இருக்கா இல்லையா, இல்லையா இருக்கா, குடிச்சிட்டே பேசுறாரு. ரொம்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா, அவனுக்கு 100 மூலம் இருந்தா பாக்குறவனுக்கு 10,000 மூலம் இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி அதே படம், அதே காப்பியை போட்டு ஒரு படத்தை ஈரான் வெளியிட்டிருக்கான். அது கொமினி அதே காப்பியை குடிச்சிட்டு இருக்கு. இஸ்ரேலில் அந்த தலைமை இருந்திருந்ததுன்னா டெல் அவீவில் லைவ் ரியல் ரிப்போர்ட். முந்தா நாள் அடித்த ஒரு மிசைலுக்கு பேர் வந்து டான்சிங் மிசைல், செஜில் மேனுவரபிள், அதான் இப்படி போகும். நம்ம அந்த சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், அதில் டான்சிங் ரோஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு டான்சிங் மிசைல் அப்படின்னு இந்த செஜில் மிசைலுக்கு அது வந்து முந்தானத்தை அடித்த அடி அமெரிக்காவில் அதிபர் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிறாரு. யார்? டொனால்ட் ட்ரம்ப். என்ன சார் விஷயம்? ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. இதே நெத்தனியாகு உயிரோடு இருந்திருந்தா இந்த வீடியோ வெளியே வந்திருக்காது அப்படிங்கிறது. அப்புறம் அது பெரிய அளவுக்கு 100% எல்லாருக்கும் தெரியும். இவன் கூப்பிட்றது வந்து கிணத்தனமாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போது உலகத்தை பூரா முட்டாளாக்குறதா? முஸ்தபா கமேனி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் அயத்துல்லா அலி கமேனி. ஆமாம், அது உண்மைதான். என்னடா இது, நம்ம பெருந்தலையை போட்டுத்தோம்னா அதோட வந்து முடிஞ்சிடும். பெருந்தலை இருந்தால் கூட இந்த அளவுக்கு நடந்தது. ஒரு டேஞ்சரான ஜோனில் நம்ம இருக்கணும். உலகமே ஒரு டேஞ்சரான ஜோனில் இருக்கிறதா தோணுது. யாருமே வரலையே கொடுக்கல. ஆனால் ஒரு மாபெரும் தலைவன், மிரட்டி கொண்டிருந்த தலைவன் 17 நாட்களுக்கு முன்பு அப்படியே அவன் நடை என்ன, இப்போ பேச்செல்லாம் சுருங்கிட்டு உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல். இது வந்து ஒரு சர்வதேச போரியல் சூழ்நிலை குறித்து நாம் பேச போகிறோம். உலகம் முழுவதும் பல நிலைகளில் ரொம்ப கவனம் செலுத்துகிற இந்த மத்திய தரைக்கடல் போர் களமுனை எவ்வாறு இருக்கிறது, அது குறித்து நிறைய பேச போகிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் தோழர் கசாலி அவர்கள் எங்களோடு இணைய போகிறார். நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 7, 8, 10 யூடியூபல் காணொலிகளிலே பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் தற்போது கதைப்பது இப்போ காலை என்ன நடக்கப் போகிறது, இதனுடைய தீர்வு என்ன, தோழரோடு பேச போகிறோம். வாருங்கள் சார். இப்போ இந்த போர் வந்து இப்போ எந்த அளவுல இருக்கு, முதல்ல அதை மட்டும் பேசுவோம். சரி, கிட்டத்தட்ட 17 நாள் தாண்டிட்டுல. இன்னைக்கு வந்து 17வது நாள். சரி, 28 ஆரம்பிச்சது, இன்னைக்கு 16ஆம் தேதியா? இன்னைக்கு 17ஆம் தேதி. அப்ப 18வது நாள். 18ஆம் நாள், அதான் 17 நாள் தாண்டிடுச்சு. சரி, அது பரவாயில்ல. 17 நாள் தாண்டிட்டு, அதாவது இப்ப என்ன நிலவரம் சார் இப்போதைக்கு உட்கார்ந்துருக்க பாருங்க? இன்னைக்கு நிலவரம் என்னன்னா, அமெரிக்கா கை கீழே இறங்கியிருக்கு. அப்படியா? ஆமாம், பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கு. அதுக்கு சில என்னென்ன தரவுகள் இருக்கு, காரணங்கள். இஸ்ரேல் காணோம். இஸ்ரேல் வந்து லிஸ்ட்ல இல்ல. காணோம் எப்படி? லிஸ்ட்ல இல்ல. இன்னும் எப்போ வந்து இல்ல, அது கொஞ்சம் விளக்கு. இஸ்ரேல் காணோம் எப்படி? போர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ போர் பண்ணிட்டுனா போர் அடிக்கிறது எல்லாமே அமெரிக்கா தான் வருது. அமெரிக்கா ஈரான். வேர் இஸ் இஸ்ரேல்? ஸோ இஸ்ரேல காணோம். அப்போ இந்த இதில் வந்து இஸ்ரேல் வந்து லிஸ்ட்ல இல்லை. வித்தவுட் லிஸ்ட். ஆமாம், இல்லை. அப்படி ஒரு சூழல். அதாவது களமுனையில் இல்லை. அதான் காணோம்னா மொத்தத்துக்கு வந்து அழிஞ்சிடல. அதான் களமுனையில் இல்லை. களமுனையில் இஸ்ரேல் இல்லை. ஆனால் இந்நேரம் இஸ்ரேல் தான் முன்னாடி இருப்பான். இஸ்ரேல் யுஎஸ் அப்படி தான் வரும். இப்போ வந்து அமெரிக்கா ஈரான், அது உண்மைதான். வந்துருச்சா? 100க்கு 100 உண்மை. அப்போ நம்ம இஸ்ரேல் வந்து களத்தில் இல்லை. களத்தில் இல்லாததுக்கு காரணம் அங்கே இன்னும் அதை பற்றி லேசாக சொல்லிட்டு அவர் முடிஞ்சிடும். அங்கே அந்த தலைமை அது வந்து இருக்கா இல்லையா இருக்கா. காஃபி குடிக்கிறாரு, காஃபி கப்பில் காஃபி அப்படியே இருக்கு, குறைய மாட்டேங்குது. குடிச்சிட்டே பேசுறாரு. ரொம்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா, அவனுக்கு 100 மூலம் இருந்தா பாக்குறவனுக்கு 10,000 மூலம் இருக்கும். ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பீப்பிள். சார், இன்னைக்கு ஒரு விஷயம் கசாலி சார், இன்னைக்கு அதே மாதிரி அதே படம், அதே காப்பியை போட்டு ஒரு படத்தை ஈரான் வெளியிட்டிருக்கான். அதில் ஈரானா யாருன்னு தெரியல, அது கொமினி அதே காப்பியை குடிச்சிட்டு நிற்கிறது. ஏன்னா உனக்குள்ள ஏஐ நமக்கும் உள்ள ஏஐ தான். அங்கே ஒன்று அடிச்சு இங்கே எல்லாம் ஒன்று தானே. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ்ரேலில் அந்த தலைமை இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு. அது வந்து ஃபேக் வீடியோ இல்லை, ஏஐ வீடியோ இல்லை.
ஏன்னா ஃபேக்ட் செக் நிறைய பண்ணிடுறாங்க. ஏஐ வீடியோ இருந்தால் ஈஸியாக செக் பண்ணிட முடியும். இல்லை, அப்போது டெல்லவிவ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி ஊடகம் வந்து என்ன போட்டிருக்காங்க, அது ஒரு பெரிய வித்தியாசமானது என்னென்னா, திஸ் இஸ் நாட் காசா, திஸ் இஸ் டெல்லவிவ். அந்த மாதிரி இருக்கு ரெண்டும் பார்க்கறதுக்கு. ஆமாம், காசாவை போல மோசமா இருக்கு. ஆமாம், அதுதான் திஸ் இஸ் நாட் காசா. பார்த்த உடனே என்னன்னா, இடிபாடு அடிச்சு கிடிச்சு எல்லாம் ஒரு மாதிரி குப்பை, அது அடித்து குப்பை கிடங்கா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்ம நிறைய வந்து கடந்த 2.5 வருஷமாக காசாவில் அடி அடி மேலும் அடி, மிகப்பெரிய அடி, வரலாறு காணாத அடி, இடிபாடு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒரு முக்கியமான விஷயம் சார், உங்களுக்கு இறைவன் நம்பிக்கை இருக்கு இல்லை எனக்கு இருக்குங்கிறத விட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். உண்மையிலே ஆண்டவன் இருக்கான் குமார், கடவுள் இருக்கான் குமார் அந்த மாதிரி தான். ஆமாம், கடவுள் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு வேண்டாம். அதே மாதிரி ஒரு நிலை உருவாயிட்டு சார். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறேன்? காசாவில் இப்படி ஒரு நிலை டெல்லவியூ பார்க்குறேன். அந்த பக்கத்தில் ஹைஃபா சிட்டி, டெல்லவியூ ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பில்டிங்கெல்லாம் இருக்குது, அது இருக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்தா செதஞ்சு போய் கிடக்கு. இப்போ இவங்களுடைய இராணுவ பலத்துக்கும் இவங்களுடைய டிஃபென்ஸ் காரிடாருக்கும் காசாவும் பக்கத்துலேயே இருக்கு. காசால ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள். இது வந்து பெரிய ஆட்கள், இவன்கிட்ட கூலி வேலை செஞ்சு தான் காசா சாப்பிடும். ஆமாம் ஆமாம். அப்போ இதே நிலைமை ஒரு வருஷத்தில் இறைவனால் நடக்கும்னா எவ்வளோ பெரிய. நம்ம வந்து நான் அதை எப்போவுமே பேச மாட்டேன். அதாவது அது கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, அது கடவுள் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க கொடுக்கல இல்லை, நான் அப்படி சொல்லலை. ஆமாம், அப்படி சொல்லலை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, நீ வந்து பலசாலியாக இருந்து ஒரு சாதாரண வலிமையற்றவனை நீ அடித்த, உன்னை விட வலிமையானவன் உன்னை அடிக்கிறான். அது இயற்கை. இது இயற்கை, அது இயற்கை. ஆமாம், அப்படி வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ எல்லாத்தையோட வலிமையானவன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஊர்வலகம் போற அடிச்சுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அவனோட வலிமையாக ஒருத்தன் சைனா வந்து, அவனுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா வந்து, ஈரான் மூலமாக அமெரிக்கா வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லி, காகித புலி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கிட்டத்தட்ட நிரூபிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துள் உண்டு அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த மட்டும் காணோங்கிறது வந்து தலை இருந்ததுன்னா இவ்வளோ வீடியோக்கள் வெளியே வராது. அப்படி இல்லைங்க, ரொம்ப முக்கியமான செய்தி நீங்கள் சொன்னது. ஏன்னா இஸ்ரேலில் யாருமே பேட்டி கொடுக்க ஆள் இல்லை. முன்னாடி எப்படின்னா இஸ்ரேல் கர்ட்ஸ், யோகேலன், பெஞ்சமின் நித்தான்யாகு, இஸ்ரேல் சமீர், இப்படி எல்லாரும் பேட்டி கொடுப்பான். ஆனால் இப்போ இவங்க யாருமே களத்தில் இல்லையே. என்ன காட்ஸ், அதான் காட்ஸ் மட்டும் வந்து கூட்டத்தில் உட்காந்து கலந்துக்கிட்டு நெத்தன்யாகு இல்லாத ஒரு பாதுகாப்பு கூட்டம் நடக்குமா இது வரைக்கும் வரலாற்றில் வாய்ப்பே கிடையாது. அப்போ வேர் இஸ் நெத்தன்யாகு, கரெக்டான இந்த கேள்வி நமக்கு எப்படின்னா, நெத்தன்யாகு வந்து உயிரோடு இருந்தால் என்ன இல்லாட்ட என்ன, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள கள நிலவரம் என்ன, இஸ்ரேல் வந்து ஆடி போய் கிடக்கு, களத்தில் இல்லை. இஸ்ரேல் வந்து திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. முந்தா நாள் அடித்த ஒரு மிசைலுக்கு பேர் வந்து டான்சிங் மிசைல், செஜில் மேனுவரபிள், அதான் இப்படி டான்சிங். என்னன்னா இது தாக்க வந்தால் இது நான் மாறும், ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன 100 கிலோமீட்டரா 50 கிலோமீட்டரா எது டான்ஸ் ஆடிட்டு வர்றது? 17,000 கிலோமீட்டர். ஆமாம், பேராவா 17,000 கிலோமீட்டர்ல டான்ஸ் ஆடினா மார்க்கில் அது வந்து மார்க் 13. அது ஆமாம், மார்க் 13 அந்த அளவுக்கு, மார்க் 13 14 சம்திங் அந்த அளவுக்கு பரவாயில்ல. அதில் மெனூரபிள், அது போய் 700லேருந்து 1000 கிலோ வரைக்கும் வார்லோடு வந்து. ஆக்சுவலி மெனூரபிள்ங்கிற நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுவோம், சூழ்ச்சி செய்யக்கூடியது. அதாவது டிஃபென்ஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தடுக்க முடியாத அளவிற்கு அதிதீவிரமான வேகத்தோடு எல்லையை பார்த்து கொண்டிருக்கிற போது டக்குன்னு இலக்கை மாற்றி செல்வது. அதுக்கு இன்னும் எளிமையான ஒரு விளக்கம் சொல்லிடுங்க. என்னன்னா, அந்த இதில் வந்து ஸ்டெல்த்தும்பாங்க, மெனூரபிள். அந்த மெனூரபிள் முக்கியமான என்னென்னா, அதில் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். ஓகே, அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் எதோட கனெக்ஷன் ஆகிருக்கும்னா, அங்கே மேலே சுற்றிக்கிட்டு இருக்க சேட்டலைட்டோட கனெக்ஷன் ஆகிருக்கும். அந்த சேட்டலைட் வந்து இவங்க கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, இருக்கும் அங்கே ஈரானில். இல்லை, இங்கே சென்காம் அங்கே இருக்கும், ஈரானில் இருக்கு. இங்கே அங்கே கண்ட்ரோல் ரூம் அங்கே இருக்கும். என்னென்னா, இது ஒன்ஸ் இது வந்து ப்ரோக்ராம் பண்ணி விட்டாச்சுன்னா இதுக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அந்த சேட்டலைட் என்ன சொல்லும்னா, ஏன்னா சேட்டலைட் ரொம்ப முக்கியம்னா, அதில் வந்து ஒன்று தாக்குறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா ரூட்டை மாற்றுறதுக்கு எரிபொருள் வந்து குறைக்கணும், கூட்டணும்ல. எக்ஸ்ட்ரா எரிபொருள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு இது சிலது கிளம்பி போகும்போது கீழே கூடி எரிபொருள் ஒன்று வரும், ஒன்று பின்னாடி கூடி எரிபொருள் வந்து உந்து விசை இருக்கும், திடீர்னு கீழே கூடி ஒன்று வரும். அப்போ என்னன்னா இடத்த மாற்றும்.
அப்போது இந்த மாதிரி ஒன்றை நோக்கி இப்படி வருது அப்படின்னா கீழே ஓடி அடிச்சு மேலே போகும். இது ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் ஆயிரும். அது என்னன்னா மேலே போயிடும், அப்படியே போயிடும். அது ஏன்னா அதில் வந்து பொதுவாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வார்கெட்டு கிடையாது. அடிக்கிறதுல அந்த ஏவுகணையில் அந்த தாக்குற ஏவுகணையில் டிஃபென்ஸ் ஏவுகணை அது கிடையாது. இது வந்து போய் அடிக்குமே ஒழிய அது வந்து வெடிக்கிறதுக்கான இது பெருசா கிடையாது. வார் ஹெட்ஸ் இல்ல அதாவது புரியுதா, வார் ஹெட்ஸுக்குள்ள வெடிமருந்துகள் எதுவும் கிடையாது, ஒன்லி தடுக்கும் சாதனம். இது போய் அதை போய் அடிச்ச உடனே இது வெடிச்சிரும், வானத்துல வெடிச்சிரும். அப்ப இதுதான் மெனூரபிள். இது வந்து இப்ப இதுவும் மெனூரபிள். என்னன்னா இதுக்கு வந்து சிக்னல் கொடுக்கறது அந்த சேட்டலைட்டு. இது வந்து இந்த மாதிரி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இது நேரம் அங்க போகும். அப்புறம் சில இடத்துல போய் மேலே தாண்டி போனதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும். அப்போது நைட் நேரத்தில் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம், பூ மாதிரி வளைஞ்சு போகும். இந்த வளைஞ்சு போகிறது எல்லாமே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட தாடு மாதிரி, பேட்ரியட் மாதிரி, இந்த மாதிரி உள்ளது. S-300 400 வெரி குட். ஆனால் இதில் வர்றதுமே மெனூரபிள் இருக்குல்ல. இதில் நார்மலாக இது சாதாரணமாக மெனூரபிளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இது தாக்குறதுக்கு 1 அல்லது 2 சில நேரம் 4 ஏவுகணை தேவைப்படும் ஒரு இதை தாக்குறதுக்கு. ஓகே, மெனூரபிளாக இருந்துச்சுன்னா 20 இருந்தாலுமே தாக்க முடியாது. ஏன்னா மாறிடுமே, ரூட்டை மாற்றி ஒன்ஸ் சின்னதாக கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பெருசாக வர முடியாது. ஏன்னா ரூட்டுமா இதே இப்படி போகுது, இது இப்படி போகுது, ரிட்டர்ன் வர முடியாது. அப்படிங்கும்போது மெனூரபிள் பெரிய அளவுக்கு. இந்த செஜில் வந்து பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, நம்ம அந்த சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் டான்சிங் ரோஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு டான்சிங் மிசைல் அப்படின்னு இந்த செஜில் மிசைலுக்கு அது வந்து முந்தானத்தை அடித்த அடி. அதை வந்து வீடியோ வந்து நிறைய வெளியே வந்துருச்சு. இதே நெத்தன்யாகு உயிரோடு இருந்திருந்தால் இந்த வீடியோ வெளியே வந்திருக்காது அப்படிங்கிறது. அப்புறம் அது இப்போ பெரிய அளவுக்கு சீனில் இல்லை. இன்றைக்கி இது கேட்டிங்கல்ல, இன்றைக்கி நிலவரம் என்னென்னா, அமெரிக்காவில் அதிபர் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. யார்? டொனால்ட் ட்ரம்ப். என்ன சார் விஷயம்? எனக்கு தெரியும். கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. தெரியுது, என்ன இப்படி சொல்கிறீங்க? அது வந்து எப்படின்னா, கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, சொல்லுங்கள். ஆமாம், என்னென்னா அப்படியே வந்து உங்கள் பார்வையில் பட்டிருக்கோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் இவ்வளோ பெருசாக ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஹி கன்ஃபஸ்ட் ஹிஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ். தன்னுடைய மோசமான, நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கல. ஈரான் வந்து இந்த அளவுக்கு அடிப்பாங்க, அந்த ரீஜனில் ஒரு சூப்பர் பவராக ஈரான் இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. தன்னுடைய ஏழாமே வெளிப்பட்ட மாதிரி. இதில் என்னென்னங்கிறது நான் வந்து ஒரு அடுக்க முடியும். எப்படி? உங்களோட CIA, உலகத்தில் மிகப்பெரிய மொசாடு, மிகப்பெரிய என்ன ஆணி விடுங்கினாங்க அங்கே? ஏதாவது நீங்கள் வந்து ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியல, சிலது முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அவர் முஸ்தபா கமேனி எங்கே இருக்கார் கண்டுபிடிக்க முடியல, நம்ம ஆளுக்குள்ள போக முடியல, ரைட்டு ஓகே. வருஷ கணக்காக அங்கே இருக்கீங்கல்ல, இவங்ககிட்ட இவ்வளோ ஆயுதம் இருக்கே, என்னென்ன வசதி இருக்குது, எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போது மொசாடோ CIAவோ என்ன ஆணி விடுங்கினீங்க அங்கே இத்தனை வருஷமா? நம்பர் 2, இதை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பெரிய ஆள், இவன் திருப்பி அடிப்பான்னு தெரியும்ல. அப்போ நீங்கள் வந்து அட்டாக் பண்ணது இருக்குல்ல, எதை அட்டாக் பண்ணீங்க நீங்கள்? அங்கே ஸ்கூல் பிள்ளைகளையும் ஹாஸ்பிட்டலையும் அட்டாக் பண்ணுறது உங்கள் வேலையா? அவங்களோட ஆயுத கிடங்கு வந்து அட்டாக் பண்ண முடியலன்னா, அவங்க பத்திரமா வச்சுருக்காங்கன்னா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் எந்த மாதிரி அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பெரிய பிளானிங் இருக்குல்ல, வார் பிளானிங் இருக்குல்ல, திட்டம். அந்த திட்டம். அப்போ உலகத்தில் மிகப்பெரிய ஆளுன்னு இருந்தீங்கன்னா அந்த திட்டம் என்ன வெங்காய திட்டமா? அது திட்டம் போடலையில, அது ஃபெயிலியர் ஆச்சா? ஓகே, ஹர்மோஸை வந்து ஒழுங்கு மரியாதை திறந்து விடு அப்படின்னு சொன்னீங்க, இப்போ திறந்து விட தயாராக இல்லை. உடனே ஓடி வாங்கப்பா, புலிக்கு பயந்தவங்களே ஏமாளி ஏறி படுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க, ஒரு ரூபாயே வரல. கூட்டத்தில் பெரிய காமெடி ஏற்கனவே பேசியிருக்கோம். காமெடி என்னாச்சு? சைனாக்காரனையும் கூப்பிட்டாங்க. நீ வா கொஞ்சம் ஹர்மோஸில் வந்து உன்னோட கப்பலை அனுப்பிச்சி. அவன் தான் எனக்கு வந்து கிளியராக அனுப்பிச்சிட்டே இருக்காங்க இல்லையா, நான் ஏன் வந்து ஈரான் அடிக்க வரணும்? எனக்கு ஈரானுக்கு பிரச்சனை இல்லையே, நான் ஏன் அடிக்க வரணும்? இல்லை ப்ளீஸ் வாங்க. அது எதுக்கு சைனா கூப்பிட்றேன்னா, சைனா தான் போரை நடத்துது, இருந்தாலும் தெரியாத மாதிரி கீழே விழுந்து மீசேல் மண்ணோட்ட மாதிரி. இது வந்து வெளியில இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு. இது நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நம்ம இந்த மாற்றுக்குரல்ல இந்த பார்க்குற பார்வையாளர்களுக்கு 100% எல்லாருக்கும் தெரியும் இவன் கூப்பிட்றது வந்து கேனத்தனமாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. அது தெரியும். ஆனால் அப்போது உலகத்தை பூரா முட்டாளாக்குறதா அப்படி இந்த மாதிரி. அப்போது நீங்கள் வந்து இந்த உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், உங்களுடைய பிளானிங் ஃபெயிலியர், உங்களோட ஆயுதங்கள் இருப்பு இதெல்லாம் ஃபெயிலியர், உங்களுடைய நிலைமை ஃபெயிலியர், உங்கள் பொருளாதாரம் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் யாரெல்லாம் கூப்பிட்டீங்களோ அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னோடனே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர். எத்தனை ஃபெயிலியர்? பூரா ஃபெயிலியர்.
மொத்த அமெரிக்கா அதோட மொத்த எதிர்கால திட்டம் அத்தனை ஃபெயிலியர். இந்த ஒரு ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு, இந்த ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகுன்னு ஒரு தனி மனிதனோட ஒரு ஜியோனிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுனதில் சொந்த மருமகன் ஒரு ஒரு ஜியோனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க முக்கியமான தலைகள் பூரா ஜியோனிஸ்ட்டு, அவங்க பேச்சை கேட்டு நீ வந்து படார்னு வந்து இங்கே பெருந்தலையை போட்டு தள்ளினில என்னாச்சு? ஏற்கனவே நம்ம அன்னைக்கே பேசணும். என்ன பேசணும்? முஸ்தபா கமேனி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் அயத்துல்லா அலி கமேனி. ஆமாம், அது உண்மைதான், அது உண்மைதான். இவரோட என்னடா இது, நம்ம பெருந்தலையை போட்டுத்தோம்னா அதோட வந்து முடிஞ்சிடும். பெருந்தலாம் இருந்தால் கூட இந்த அளவுக்கு நடந்து அந்த அளவுக்கு வயசாகி போச்சு. அது போக வந்து ரம்ஜான் மாதம் இதெல்லாம் அடிக்கணுமா அப்படின்னு பார்ப்பாரு. இவர் வந்து ஏற்கனவே பயங்கரமாக அடிபட்டு வயசு சின்ன வயசு 17 வயசில் வந்து ஐஆர்சிசியில் சேர்ந்து ஈராக்கோட சண்டை போட்டாள். அப்போ எப்படி இருப்பார்? அது போக திட்டங்கள்ல பயங்கரமா திட்டம் போட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வெளியே வரல. அவர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதா தான் சொல்லப்படுது. இருக்காரு. ஆனா இவங்க முகம் செதஞ்சிட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. சார், இப்போ முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்டேன். மலமலன்னு கேட்ட நீங்க பதில் சொன்னா சரியா இருக்கும். எனக்கு நான் புரிஞ்ச அளவுக்கு இவங்க இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக குண்டுனுடைய மொத்தமே ஒரு 60 மீட்டருக்கு மேல GBU-57 குண்டு போட முடியாது. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற உச்சபட்ச குண்டு. ஆனால் ஈரானுடைய மிசைல் தளங்கள் இருக்கு இல்லையா, அது 500 மீட்டருக்கு கீழே இருக்கு. அதை தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கனவுல கூட. அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம அடியில் சொன்னால் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடியில் மீட்ரு வேணாம், அடின்னா அந்த GBU-52 B2 பாம்பர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கஞ்சி விழுந்துச்சு அப்படின்னா அது போகிறது வந்து 200லேருந்து 240 அடி வரைக்கும் கீழே போகும். இவங்க வச்சிருக்கிறது வந்து 300 அடிக்கு கீழே வச்சுருக்காங்க. அதுக்கும் கீழே அல்ல, அதுக்கும் கொஞ்சம் கீழே. 500 மீட்டர் அப்படிங்கிறது வந்து 1500 அடி. அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ 300 மீட்டர். ஆனால் 1500 அடி எங்கே வாய்ப்பு இருக்குன்னு தெரியுமில்ல? ஒரு 1000 மீட்டர் 1000 அடி வந்து மலைகள் இருக்குல்ல, அங்கே மலைக்கு கீழே ஒரு 300 அடி. அப்படிதான் மலைக்கு கீழே. ஏன்னா அவங்களுடைய பெரிய பாதுகாப்பு அரணே அங்கே இருக்கிற நிறைய மலைப்பாங்கான இடம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குங்கிறாங்க. மெஜாரிட்டி பட் வெளியில இருக்கு. மெஜாரிட்டி வெளியே இருந்தாலும் அது டேஞ்சர் ஆனாலும் ஒன்றும் தப்பு, ஒரு பிரச்சனை இல்லை. டேஞ்சர் ஆனால் 20% போகுது, 80% இருக்கு. அது பூரா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதான் சொல்றாங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல அனுபவம் வந்துட்டுல உங்களுக்கு. இல்லை, இதெல்லாம் பார்க்குறேன். கடந்த 20 வருஷமா 25 வருஷமா இவங்க என்னெல்லாம் பண்றாங்க. இந்த 12 நாள் போர்ல 12 போரில் அடிச்ச அடியில் லேட்டஸ்ட் தானே அது. ஆமாம், இப்போ இஸ்ஃபாகான் அடித்தாங்க, ஃபர்டோவில் அடித்தாங்க, நட்டான்ஸ் அடித்தாங்க. இவன் போய் அடித்து முடித்தாங்க. உள்ளே வெடிச்சது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அந்த என்ரிச்மெண்ட் இருக்கு இல்லையா, செறிவூட்டல் நடந்துக்கிட்டே இருக்கேன். அடிச்சிருந்தானே என்ன எங்கே நடக்கும்? ஒன்றும் இல்லை. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இந்த மலைப்பாங்கான இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே சுரங்கம் வச்சுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த சுரங்கத்து வீடியோலாம் பார்த்துருப்போம். ஆமாம், டனல் பெரிய பயங்கரமாக இருக்குது. ஆமாம், டனல். அது நமக்கு வந்து இங்கே மெட்ரோ ட்ரெயின் போடலையா, அது மாதிரி தான் இருக்குது. ஆமாம், மெட்ரோ ட்ரெயின் இப்போ எத்தனை அடியில், 70 அடியில் போட்டிருப்பாங்களா? அது மாதிரி அவங்க செய்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? நமக்கு இங்கே செய்ய முடியுதுல்ல. அங்கே அவங்க செய்ய முடியாது. அவங்க ஏன் செய்ய முடியாது? அதனால எல்லாமே மனுஷங்க நினைச்சாங்கன்னா செய்ய முடியும் தான். இப்போ மெட்ரோ ட்ரெயின் சீனாக்காரன் வந்து செஞ்சு கொடுத்துருப்பான். சீனா வடகொரியா நேரம் பண்ணியிருக்காங்க. வடகொரியா எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது போக இவங்களே பெரிய பிஸ்தாக்கள். ஆமாம், இவங்க பரசியர்கள் பெரிய. அதனால இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அதான் என்னன்னா 200 அடியில் எப்படி காற்று வரும், மூச்சு முட்டாதா அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல். எனக்கு ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், 200 அடி கீழே வந்து எப்படிங்க ஆக்சிஜன் கிடைக்கும், மூச்சு முட்டாதா அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், சரிங்க இங்கே போகிறீங்க, சென்ட்ரல் மெட்ரோ இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் மெட்ரோவில் போகிறோம், போனால் அண்டர் கிரவுண்டில் போகுது, சைதாப்பேட்டையாக இருக்கட்டும், ஆயிரம் விளக்காக இருக்கட்டும், இல்லை எல்ஐசியாக இருக்கட்டும். அப்படி வரும்போது அங்கே நார்மலாக ஆஃபீஸ் வந்து 70-80 அடி கீழே இருக்குது ஆஃபீஸு. அதுக்கு கீழே தான் ட்ராக்கு, ரயில்வே ட்ராக் இருக்குது. அது வந்து ஒரு 30 அடி, அது பண்ணால் ஒரு 110 அடி, 100-110 அடிக்கு கீழே வந்து ரயில்வே ட்ராக்கு போகுது. அப்புறம் சென்ட்ரல் மெட்ரோவுக்கு போனீங்கன்னா ஆஃபீஸு ஒரு ட்ராக்கு, அதுக்கு இன்னொரு ட்ராக், அது 150 அடியில் இருக்குது. அப்போ அங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மூச்சு முட்டுதா? அதெல்லாம் கிடையாது. அப்போது நமக்கு இந்த நான் லைவாக பார்க்குறதுக்கு புரிதலுக்காக அங்கே வந்து நிறைய டன்னல் வச்சுருக்காங்கன்னா, டன்னலில் எப்படியா இருப்பாங்க அப்படின்னா, இருட்டாக இருக்குமோ அந்த ஒரு குகைன்ற ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இங்கே மெட்ரோவில் உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, அது மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே இருக்காங்க. இல்லை, இவங்க பேசுகிறாங்க, சரி பரவாயில்ல, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இவ்வளோ இன்னும் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இது இந்த இதில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற டன்னல் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாசல் இருக்கும்ல, அந்த வாசல் ஒரு இடத்துல 1 இல்லை 2-3 வாசல் வச்சுருக்காங்க. அந்த வாசலே வெறும் நிலப்பரப்பில் வெளியே வராமல், இப்போ மலை இருக்குல்ல, மலை வந்து இப்போ இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு,
அதில் மலையை இந்த சைடில் அப்படி குடஞ்சி உள்ளுக்குள்ளே போய் கதவு இருக்கு இல்லையா அந்த கேட்டு, அதுவே வந்து சில அடிகள் தூரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை தாக்க முடியாது. இங்கே அடித்தாங்கன்னா இந்த 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 இது 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 வழியே போகிறது நமக்கு வந்து இந்த தூக்குறாங்குருவி கூடு இதெல்லாம் கட்டு தெரியுமா, பாம்பு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது குஞ்சை தூக்காத அளவுக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இன்னொரு இடத்துக்குள்ளே வந்து குஞ்சு வச்சுருக்கோம், முட்டையை போட்டிருக்கோம். அது மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வளைஞ்சிங்கிறது ஒரு ஓப்பனிங் இருக்குது, அந்த ஓப்பனிங் அடிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஓப்பனிங் தெரியும், ஏன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தெரியும் இல்லையா. அடிச்சாங்கன்னா இந்த கதவுல இருந்து இந்த பக்கம் ஒரு ஓப்பனிங், இந்த கதவு அந்த பக்கம் ஒரு ஓப்பனிங், இதை அடித்தா அந்த வழியே வருவோம் அப்படின்னு பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி பாதுகாப்பாக பிரமாதம். அதில் வந்து அமெரிக்காவா இப்போ நமக்கு வரக்கூடியதுனா அமெரிக்க செய்மதி படங்களின் மூடாக அவர்களால் இதை கண்டுபிடிப்பதற்கும் தாக்குவதற்கும் பெரும் சிரமத்தில் இருப்பதாக செய்தி வருகிறது. சரி, இப்போ நான் கேட்கறது, இந்த போர் முடிவு போது 4 கண்டிஷன் போடுறாங்க ஈரான். இது சாத்தியம் இல்லையோ, போர் முடிகிற அப்போ எப்படி ஒரு முடிவு வரும் என்ற கேள்வி நான் உங்களுக்கு இப்போ கேட்குறேன். ஓகே, முதலாவது, அமெரிக்கா எங்களின் மீதான தடைகளை நீக்க வேண்டும். நம்பர் 1 கரெக்ட். இரண்டாவது, மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேற வேண்டும், மொத்த 21 தளங்கள்ல இருந்து. ஆமாம். ஓகே. மூன்றாவது கண்டிஷன், எங்களுடைய ப்ராப்பர்ட்டிகள், நாங்கள் வெளிநாட்டில் வைத்திருக்க முதலீடுகள் அனைத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும், எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம். ஓகே. இப்படி இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கு, அந்த கண்டிஷனை வரும்போது 1 ட்ரில்லியன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, எனக்கு காசு வேணும்னு சொல்லி. இப்படி இப்படி ஒரு 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 கடுமையான நிர்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறணும். அடுத்து 4வது கண்டிஷன், டாலரில் டிரான்சாக்ஷன் இருப்பதை நிறுத்தி யுவானில் வர வேண்டும். அது வந்து அமெரிக்காவுக்கு போடலை. அது என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த யுவான் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முந்தா நாள் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது எப்படின்னா, ஹர்மோஸ் ஜலசந்தி எல்லாருக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், இன்க்ளூடிங் இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா தவிர. இல்லை அவங்களுக்கும் நாங்கள் பண்ணுறோம். அவங்களும் பண்ணுறோம். எப்போ பண்ணுவோம்னா, அங்கே கப்பல் இருக்கு இல்லையா, அதில் வர்ற அத்தனை எண்ணெயும் அத்தனை சரக்கும் யுவானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா எல்லா கப்பலையும் அலோவ் பண்ணுறோம். அதுதான் கரெக்ட் தான். அது இந்தியா கப்பலாக இருக்கட்டும், மலேசியா கப்பலாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா கப்பலாக இருக்கட்டும், யூரோப் கப்பலாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அல்ல கனடாவாக இருக்கட்டும், எந்த கப்பல் வேணாலும் இங்கே வந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு வெளியில் வாங்க. ஆனால் அங்கே வெறும் டோல் மட்டும் இல்லை, அந்த எண்ணெயுமே வந்து வர்த்தகம் வந்து யுவானில் வர்த்தகம் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு செலான் காமிங்க, நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம், இல்லை அடிப்போம். அப்போ இந்த போரை நடத்துறது சீனாங்கிறது தெரிஞ்சதானே. பின்னாடி ஒன்றும் சீனா ஏற்கனவே ஏன் வந்து சீனாவோட யுவானில் இவங்க வர்த்தகம் பண்ண சொல்கிறான்னு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, 2021 அதுக்கப்புறம் கூட ரொம்ப பயங்கர மோசமான இக்கட்டான சூழல் இருக்கும்போது சைனா $400 பில்லியன் அங்கே என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஈரானில். ஈரான் வந்து மொத்தத்துக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க. அமெரிக்கா, அந்த கூட்டு நாடு எல்லாம் சேர்ந்து, நேட்டோ கிட்ட அந்த யூரோப்பியன் கண்ட்ரி இவங்க எல்லாம் மொத்தத்துக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. இடையில இந்தியா வந்து கொஞ்சம் வாங்கினாங்க, அமெரிக்கா சொன்ன நிறுத்திட்டாங்க, இன்க்ளூடிங் இந்தியா எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் சீனா வந்து $400 பில்லியன் ஒரு சாதாரண அமௌண்ட் இல்லை, அது கிட்டத்தட்ட ½ ட்ரில்லியன். 500 பில்லியனுங்கிற போது ½ ட்ரில்லியன், ஒரு 40 லட்சம் கோடியா? 40 லட்சம் கோடி. 40 லட்சம் கோடி தானே. ஆமாம், 400 பில்லியன். அப்போ அதை வந்து ஏன்னா இது வந்து பசியிலையும் தாகத்திலையும் உட்காந்துருக்க ஒரு நாட்டுக்கு, ஏன்னா இருக்க மொத்தத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க, எண்ணெய் வந்து உற்பத்தி ஆகுது, அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன, நான் அந்த எண்ணெயை பூரா வாங்கிக்கிறேன். யார் சொல்கிறா? சைனா வாங்கிக்கிறேன். அப்புறம் நான் வந்து உனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன். யார்கிட்ட? ஈரான்கிட்ட சொல்லி அது பண்ணுறான்ல, அந்த நன்றி கடன். இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, 2 பேரும் இருக்கு. எனக்கு வந்து ஆயில் தேவை, உனக்கு வந்து என்னோட உதவி தேவை, மருந்து பொருள், உணவு பொருள், மினரல்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம், ஆயுதங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயுதங்கள் நான் வந்து பண்ணுறேன். அழகா இணக்கமாக வந்துருச்சா, உடனே அந்த பக்கம் வடகொரியா, நானும் உங்களோட கூட்டாளி வர்றேன், அவனும் ஆயில்கள் வாங்குறேன், இல்லை ஆயில் வாங்குறாங்க. அது மாதிரி ரஷ்யா, அவன்கிட்ட ஆயில் இருந்தால் கூட நான் கொஞ்சம் வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளியே கொடுக்குறேன், அது கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ள பல டிஃபரன்ஸ் உண்டு. இதில் இந்தியா வந்து மிஸ் பண்ண தருணம் என்ன தெரியுமா, எப்ஸ்டீன் ஃபைலோ என்ன இலவோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்களோட சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ராஜநடை போட்டுட்ருக்கும். ராஜநடை போடும். ஆயுதங்களை மட்டும் டெக்னிக்கலாக வாங்கி இவன் என்ன செய்ய முடியும்? கூழ குடிக்க முடியும், என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த ஆயுதம் தான் பூரா வீணாக கிடைக்காங்க, எல்லாம் முடிஞ்சு. அவன்கிட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ். இப்போ இந்தியா வந்து அக்ரிமெண்ட் போட போகிறான், எதுக்கு? ஏரோ டேமுக்கு, அயன்டோமுக்கு. அயன்டோமுடைய நிலைமை என்னன்னு இப்போ தெரியுதா? எல்லாம் தெரிஞ்சு. ஒரு சிஜியில் போட்டால் அயன்டோம் காலி. ஏன் அயன்டோம் என்ன சார்?
பேட்ரியாட்டிக் ஆலிசார் டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாடு சோ கால்டு தாடு வந்து காயிலாங்கடை சரக்கா போயிட்டு தாடு ஒரு தாடு வந்து 9,000 கோடி ரூபா சார். ஒரு தாடு. 4 தாடு போயிருக்கு சார். 6 தாடு 4 6 எனக்கு 4 நீங்க 6ங்கிறீங்க. அதே மாதிரி 11 இதுக்கு ரேடாரை காலி பண்ணிட்டான். ஆமா ஒரு ரேடாரு இப்போ அல் உதீதுல 1.5 பில்லியன் 1.5 பில்லியன் அது 15,000 கோடி. இப்போ அதை வந்து ரெடி பண்ணிட்டாலும் கூட அது வந்து 70% ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணுமா, அதை விட புதுசா பண்ணிடுவாங்க. அங்க காசு. இப்போ நீங்க வருவதற்கு முன்பு லண்டன்ல இருந்து செய்தி வருது. அங்க இன்னொன்னு அமெரிக்காவில் இவருக்கு வந்து ட்ரம்புக்கு பயங்கர எதிர்ப்பு. எங்க காங்கிரஸ்ல இருந்து எல்லா காசையும் இப்படி வீணாக்கிட்டியே சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. வரவு 8 செலவு 10. ஆமா, வரவு 2 செலவு 10. 2 பாட்டுல ஒன்று பாட்டு 8 செலவு பாட்டு. ஆனா இந்த பாட்டை வந்து அதையே தலைகளை மாத்தி வரவு 2 செலவு 10. என்ன பண்ணிருக்க? 8 ரூபா எங்க போய் 2 செலவு 10. ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ள வறுமை இருக்கு. அதை பத்தி வெளியில யாரும் பேசுறது இல்ல. 6 கோடி மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாடு இது வறுமையில இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வக்கில்ல. நீ வந்து ஊரெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, அடித்து தோத்துட்டு வந்திருக்க. ஆனால் இந்த தோல்வி வந்து அமெரிக்காவை இன்னும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அவனுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நெதன்யாகு இல்லை. இப்போ முக்கியமான பேண்ட் டக்குன்னு முக்கியமாக கேட்டுரும். ஒரு செய்தி வருது, ஒரு நண்பர் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுகிறார். அது செய்தி என்னன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்தி. மற்ற செய்திகள் வருது, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லாம். அமெரிக்காவுடைய பாதிப்புகளை குறித்து மேற்கு உலக நாளேடுகள் மீடியாக்கள் பேச மறுக்கிறார்கள். இது ஒரு பெரிய அநியாயங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இவ்வளவு பாதிப்பு வந்ததை பற்றி எவனும் பேச மாட்டேங்கான். ஏன்னா அமெரிக்காவோட உதவியில தான் ஏராளமான ஐரோப்பிய கண்ட்ரி, மீடியா இல்லை, ஐரோப்பிய நாடுகளே இயங்கிக்கிட்டது, எய்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போது முதலாளியை எதிர்த்து தவறாக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அதுதான் விஷயம். எல்லாம் அமெரிக்கா என்ன சொன்னாலும் அப்படியே எஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் பெரும்பாலும் ஐரோப்பிய கண்ட்ரி இருக்குது. அதையும் மீறித்தான் ஹர்மோஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கலான்ட்டு நீங்களே சொல்லிடுங்க. எல்லாம் அப்படி எல்லாம் வந்து முக்கியமாக ஒரு 7-8 நாடுகள், எல்லா நாடுமே ஸ்பெயின், ஜெர்மனி, ஸ்பெயினாவது, இவங்க சுவிட்சர்லாந்து, இத்தாலி, மெலோனி, இப்போ ஆஸ்திரேலியா, கனடா அறிவிச்சது எல்லாம். ஜப்பான் வாய் திறக்கல. இல்ல, ஜப்பான் அறிவிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா, நாங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஆமா, நாங்க எதிராக வரலன்ட்டாங்க. இப்ப யூகே மட்டும் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுவும் இல்லையா? யூகே என்ன பண்ணிட்டாங்கன்னா இடத்த தர்றோம், பட் நாங்க இப்போ வரல, தேங்கி வர்றோம், ஆனா வரமாட்டோம். வரும். ஆமா, உனக்கு ஆதரவு, ஆனா கப்பல் அனுப்ப மாட்டேன். இது நீங்க சொல்ற பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி தலன்னு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா, பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி சங்கூது தெரியுமா அந்த படத்துல? ஆமா, சங்கூது அந்த கதையில வடக்குப்பட்டு ராமசாமி வந்துட்டாயோ அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிறைய பேசிட்டோம். தாக்குதல் இது இறுதியே பண்ண முடியாத நிகழ்ச்சிகள். இப்போ இந்த தலைப்புல மெனோரபிளை பத்தி பேசிட்டோம், நேட்டோ நாடுகளுடைய ஆதரவு பத்தி பேசிட்டோம், வல்லமை குறித்து பேசணும், மலைகளின் ஆழத்தை பற்றி பேசணும், நிறைய பேசிட்டோம். அதாவது ஹெர்முஸை பற்றி பேசணும், சீனாவுடைய டைப்பை பற்றி பேசணும். ஹாவ் அ லாட் ஆஃப் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். ஸோ வாட் வி கெட் வி வில் ஃபோக்கஸ் த பீப்புள். அவ்வளோதான். நம்ம எதை வாங்கினோமோ அதை சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக இந்த போக்கை குறித்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இதோடைய முடிவு என்ன? இது ஒரு டேஞ்சரான ஜோனில் நம்ம இருக்கோன்னு உலகமே ஒரு டேஞ்சரான ஜோனில் இருக்கிறதா தோணுது. என்ன அமெரிக்கா என்னதான் பண்ணாலும் அடிபட்ட புலி அமெரிக்கா. அவங்க வந்து லிட்ரலி சரண்டர் ஆகிற இடத்துல இருக்காங்க. இப்போ அப்படி சரண்டர் ஆனாங்கன்னா மொத்தத்துக்கு காணா போயிடுவாங்க. காரணம் அவ்வளோ கடன். ஓகே, அமெரிக்கா அப்போது அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அத்தனையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நிறையா முடிஞ்சு போச்சு. அவங்க கையில் இருந்த ஸ்டாக் நிறைய தீர்ந்துருச்சு. அடிக்கிற ஸ்டாக் மட்டும் இருக்கே ஒழிய தடுக்கிற ஸ்டாக் இல்லை, குறைஞ்சிருக்கு. அது போக அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற நினச்ச நாடுகள் எதுவுமே ஒரு நாடாவது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. யாருமே வரலையே, கொடுக்கல. ஆனால் ஒரு மாபெரும் தலைவன், மிரட்டி கொண்டிருந்த தலைவன் 17 நாட்களுக்கு முன்பு அப்படியே அவன் நடை என்ன, இப்போ பேச்செல்லாம் சுருங்கிட்டு அப்படிங்கிட்டு அப்படி கேட்டால் அது என்ன சொல்கிறான்னா த ரிப்ளை ஃப்ரம் மல்லி லார்ட் ஜான் இஸ் நாஸ்டி. என்ன பண்ண நாஸ்டிங்கிற வார்த்தை
படுமோசமான வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். யார? ஈரான். நாஸ்டி. இவர் என்னமோ ரொம்ப இது மாதிரி, அவங்க நாஸ்டி மாதிரி. அவர் அந்த அன்னைக்கே பேசணும். அது என்ன சொன்னார் வந்து, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நான் வந்து ஐ கால் ஃபார் டயலாக்ஸ், பட் இஸ் நோ திஸ் ரம்ஜான் மந்த், ஓகே, வி வில் நாட் டிஸ்கஸ் வித் ஈவில்ஸ். நாஸ்டி வேர்டு. இவர் நாஸ்டி, அவர் ஈவில், இவர் நல்லவர் போட. அது மாதிரி என்னன்னா மொத்தத்துக்கு அடிபட்டு கிடக்காங்க அவங்க கையில். அடினா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சரியான அடி. ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ள உடம்பு அப்படியே வச்சுட்டு உயிரை வந்து உருவுன மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க அடிப்பட்ட எந்த புலியா இருந்தாலும் இதைத்தானே செய்ய முடியும். நாளைக்கும் இதை மாதிரி போறத்தானே செய்ய முடியும். அதாவது பக்கத்தில் போற செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. இல்லை மாட்டிட்டாங்க. என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை வந்து உண்மையிலே பயப்பட வேண்டிய பிரச்சனை இருக்குது. அவங்க கடைசியில் எந்த ஆயுதத்தை எடுக்கக்கூடும். நான் நாசமாக போனேன். இதோட வந்து சைனாவும் ரஷ்யாவும் ஒரு பக்கம், இந்த பக்கம் இதோட சேர்த்து கூட்டத்தில் இந்தியாவும், அப்புறம் இவங்களோட சேர்ந்து அரபு நாடுகளும் ஓஹோன்னு வர்றதை என் கண் முன்னாடி பார்க்குறதா? நான் வாழ்ந்து கெட்டவனாக இருக்க முடியுமா? அட்ரா, இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஈரான் அப்படின்னு தவறான மோசமான எந்த முடிவையும் நீங்க சொல்றது அணு ஆயுதங்கள். அணு ஆயுதம் அதென்ன தனியா வேற என்ன மோசமான, அது வந்து அதுக்கு மேல என்ன இருக்கு? அதைத்தான் எல்லாம் பேசிட்டு இருக்குது. எடுத்துருவாங்களோ? அது எடுக்கிறதுக்கு தனித்து போட முடியாது. அமெரிக்காவுடைய அனைத்து ஒப்புதல்கள் இல்லாமல் அணு ஆயுதங்களை யூஸ் பண்ண முடியாது. அமெரிக்கா செனட் ஒப்புதல். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து இவர் இஷ்டத்துக்கு போடலான்னு அவ்வளோ மலிவான சட்டம் அந்த நாட்டில் கிடையாது. இன்னொன்று, அங்கே இருக்கிற மிலிட்ரி சீஃப் தலைமை எல்லாமே இவருக்கு எதிராக இருக்காங்க. அந்த நாட்டுக்குள்ளே கடும் குழப்பம் சார். அதனால அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு என்னத்தையாவது பண்ணி போட்டுட்டாங்கன்னா சொல்ல முடியாது நிலைமை வேலை. அது நம்ம வந்து நேற்று ஒரு செய்தி சொல்லிட்டேன், இறுதியாக சொல்லி முடிச்சிடலாம். இதுவரைக்கும் நடக்காத விஷயம். 3 நிலைகளில் கடும் மோதல். எங்கே? இஸ்ரேலில். மொசாத்தினுடைய தலைவர் டேவிட் பர்னே, டிஃபென்ஸ் தலைவர் இஸ்ராயல் ஜமீர், அதை போல இஸ்ரேல் கர்ட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஆட்சி, மொசாத் உளவு, மற்றொன்று ராணுவம். 3 பேரும் கடும் மோதல். அப்போ புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தலைவர் யாரு? தலைமை இல்லை. தலைமை இல்லாமல் தலைமை இல்லையா? நம்ம ஊரில் ஏடிஎம்கே அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. தலைமை இல்லை. இல்லை, நம்ம உதாரணத்துக்கு ஏடிஎம்கே அவர் இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா டிடிவியா சசிகலாவா அப்படின்னு அடித்தாங்கல்ல. அம்மா இருந்தா எல்லாம் அமைதியாக இருக்கும். அங்கே இல்லை அப்படின்னா 4 பேர். அப்போ இப்போ இட் ஷுட் பி கன்ஃபார்ம். கிட்டத்தட்ட இந்த தரவுகள்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து நெத்தன்யாகு என்ற ஒரு கிரிமினல் யூனிவர்சிட்டி இல்லைங்க. அதனால தான் சிக்கல். அப்புறம் இன்னொரு விஷயம் யாரும் சொல்லல, நான் அதை படித்தேன். நெத்தன்யாவுடைய ஒய்ஃப் சாரா நெத்தன்யா, காட் ஸ்ட்ரென்தன் டு மீ, ஆண்டவர் எங்களை பலப்படுத்தட்டும். அப்படி என்றால் என்ன? ஏதோ ஒரு பெரிய இழப்பு இருக்கு, கடவுள் எங்களை பலப்படுத்தட்டும். நெத்தன்யாவுடைய மகன், பேர் நல்ல பேர், யாயிடு. இன்னும் 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து நாட் ஆக்டிவ். இதில் சமூக வலைத்தளத்தில். இப்போ இந்த காரணங்கள் இருக்கு. நேற்று காஃபி குடித்ததை பற்றி நான் மட்டும்தான் சொன்னேன். என்னதான் இருந்தாலும் உண்மையிலேயே அவர் காஃபி, இப்படி ஒரு தலைவன் இந்த நேரத்தில் போய் இப்படியெல்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காஃபி குடிக்கவே மாட்டான். இது அறிவுக்கு புலப்படவில்லை. இந்த நேரத்திலே காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, காஃபி குடிக்கிறத நான் வந்து உயிரோடு இருக்கேன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். சார், இப்போ நம்ம அடுத்து நிறைய பேசுவோம் சார். இந்த பிரச்சனை இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த அமர்வில் மாற்றுக்குரல் தோழர் கசாலியோடு நிறைய பேச போகிறோம். காத்திருங்கள். களத்தில் களமுனையிலிருந்து வருகிற தகவல்களை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாங்கள் எங்களுக்குரிய பாணியிலே சொல்லியிருக்கிறோம். அமைதி திரும்ப வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன்.